வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட பேரு ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு பிரைடல் விளாக் தான் பார்க்க போறோம். அதாவது அந்த ஷிவாங்கி காஸ்டியூம் ரீக்ரியேஷன் இருக்குல்ல, அதோட ஃபைனல் எபிசோட் இது. இதுக்கு அடுத்து வந்து நம்ம அந்த காஸ்டியூம் போட்டு ஊர் சுத்துறது மட்டும் தான். இதுல தான் வந்து நம்ம காஸ்டியூம் கையில வாங்குவோம். பட் ஆனா அது ஆக்சுவலி வந்து பிரைடல் விளாகா மாறிருச்சு. அந்த அளவுக்கு வந்து அத பத்தி இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த மாரி கலந்து விட்ட விளாக்ஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்க போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வித்அவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. It was reckless and we owned it. ஹாய். என்ன மாரி உங்களுக்கும் ஆக்னிலாம் இருக்குன்னா, நம்ம வந்து இத குறைக்கிறதுக்கு, இதோட ஸ்கார்ஸ் போறதுக்கு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ற மாரி இருக்கும். பட் இதெல்லாம் கியூர் பண்றதுக்கு 2டே ப்ராடக்ட் போதும். உங்களோட ஸ்கின் கேர் ரெஜிமே ஃபுல்லாவே இதுல அடக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? அதுதான் டெர்மாகோல இருந்து இந்த நியூலி லான்ச் ப்ராடக்ட்ஸ். இது வந்து சாலிசினமைட் ரேஞ்ச். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, டெர்மாகோல இருந்து சாலிசினமைட் ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ். இதுல உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிடும் இருக்கு, நயசினமைடும் இருக்கு. சாலிசிலிக் ஆசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட். இது வந்து நம்மளோட ஆக்டிவ் ஆக்னிவை வந்து ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம என்லார்ஜ் போஸ், பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொரு பக்கத்துல நயசினமைட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஹைட்ரேட்டடா வச்சுக்கும் ஸ்கின். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆக்னி ஸ்கார்ஸை யூஸ் பண்ண அதை ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ சிம்பிளா சொல்ல போனா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஆக்டிவ் ஆக்னிக்கும் யூஸ் பண்ணலாம், ஆக்னி மார்க்ஸ்க்கும் வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சீரம்க்கு வந்து டெர்மாகோல இருந்து சாலிசினமைட் ஆன்டி ஆக்னி ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். இதுலயும் உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிடும் இருக்கு, நயசினமைடும் இருக்கு. இதை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் நல்லா ட்ரை பண்ணிட்டு ஒரு 2 பம்ப் மட்டும் எடுத்து ஃபேஸ்ல நல்லா டேப் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணாதீங்க, டேப் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான், உங்களோட ஸ்கின் கேர் ரெஜிமே முடிஞ்சிருச்சு. இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா சன்ஸ்கிரீன் மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசையா இருந்தா என்கிட்ட ஒரு கூப்பன் கோட் இருக்கு, Mable 2023 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை நீங்க டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம டெர்மாகோல நீங்க ஒரு வாட்டி ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உங்களோட ஆர்டர் ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லிங்க் அப் பண்றாங்க. இதை பூமி அப்படின்ற ஆர்கனைசேஷனோட டைப் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ டெர்மாகோல எல்லா ப்ராடக்ட்ஸும் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. இந்த ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு நம்ம நான்சியை வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட்க்கு ரெடி பண்றதுக்காக போறோம். ஸோ வீட்ல இருந்து கிளம்புனோனே பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல் போட்டுட்டு மண்டபம் போயிட்டோம். ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மண்டபம் போனோம், அது வேற ஒரு மண்டபம். அங்க கல்யாணமே இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா நாங்க தப்பான மண்டபம் போயிட்டோம். அங்க இருந்து திருப்பி கொஞ்ச நேரம் சுத்தி ஆக்சுவலி ஒரு 20 மினிட்ஸ் என்னமோ ஹாஃப் அன் ஹவர் கிட்ட லேட் ஆயிடுச்சு. வரேன் அப்படின்னு சொல்லி இந்த டைம் விட செம்ம டிராஃபிக்கு. அண்ட் நம்ம வந்து வழியும் மாறி போயிட்டோம். அதனால செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, பிரைடுக்கும் சரி எனக்கும் சரி. ஏன்னா நான் மட்டும்தான் அன்னைக்கு போயிருந்தேன். அன்னைக்கு பிரைடுக்கு, பிரைட்ஸ்மெய்டு, பிரைடோட அம்மாக்கு, பிரைடோட அப்பாக்கு, குரூம்க்கு எல்லாருக்குமே பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமிங்க்கு ஃப்ரண்ட்ல இல்ல, சீக்கிரமா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணது வந்து லாஸ்ட் மினிட்ல இப்படி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, வேக வேகமா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க பிரைடை வந்து ஃப்ரீயா ரெடி ஆகிறதுக்கு. அண்ட் யாருமே வந்து அந்த ரூம்குள்ள வரவே இல்லை. நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அண்ட் பிரைடும் நம்மளுக்கு வந்து ஜூஸ், வெஜ் ரோல் அதெல்லாம் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. அப்படியே ஈஸியா சாப்பிட்டு ஒர்க் பண்ற மாதிரி. ஏன்னா அது வந்து நம்ம மதியம் டைம், லஞ்ச் டைம்ல போனதுனால ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்களும் சரி அவங்க ஃபேமிலியும் சரி. நம்ம போனோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கணும்ட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம வந்து ஹேருக்கு போயிட்டோம். நெத்தி சுட்டியை வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல வந்து எப்படி வேணும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ஹேர் ப்ரெப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிரிப் முடிச்சோடனே பின்னாடி வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி என்னன்னா நம்ம அன்னைக்கு வந்து அவங்களுக்கு மெஸ்ஸி பிரைட்ல இன்னொரு வேரியன்ட், அந்த புல் பண்ணி இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிரைடு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மெஸ்ஸி பிரைடும் சரி, சாதா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு பண்ற பிரைட்னாலும் சரி, கேர்ள்ஸை விட அது கொஞ்சம் டைம் டிலே ஆகும். ஏன்னா ஃபுல்லா நம்ம வந்து எடுத்து எடுத்து பண்றதுனால. அதனால நான் எப்பயுமே ஹேர் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேக்கப். ஏன்னா ஹேர் வந்து வேகமா நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணவே முடியாது. அந்த இது ஃபுல்லா முடிச்சு தான் ஆகணும். மேக்கப் வந்து நம்ம போட போட பழக்கம் இருக்கறனால சீக்கிரமா முடிச்சிருவேன் அப்படின்றதுக்காக நான் வந்து ஹேரை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு நான் வந்து மேக்கப்க்கு வந்துட்டேன். ஆக்சுவலி நம்ம அன்னைக்கு ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டு போயிருந்தோம். நான் ஃப்ளவர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முன்னாடி வந்து விட்டோம். கையெல்லாம் சானிடைஸ் பண்ணிட்டு நான் வந்து அவங்களுக்கு ஸ்கின் ப்ரெப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து எந்த மாரி மேக்கப் லுக் வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும்ன்ட்டு ஃபோட்டோ ரெஃபரன்ஸ்லாம் காட்டுனாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சட்டலா இருக்கணும், அவங்க ஃபேஸ் மாதிரியே இருக்கணும், ரொம்ப ஓவரா வந்து மேக்கப் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான்சி வந்து நம்மகிட்ட ட்ரையல் மேக்கப்பும் வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, பிரைடு வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நம்மகிட்ட அப்படின்றது. ஸோ அதனால அதுக்கேத்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ப்ரைமர் போட்டு, அடுத்து மேல கலர் கரெக்ட் பண்ணிட்டு, கன்சீல் பண்ணிட்டு, அதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம்.
எனக்கு எப்பயுமே இந்த டஸ்கி ஸ்கின்னுக்கு மேக்கோவர் மாதிரி இந்த மாரி வீடியோ எடுக்கிறேன் இல்லையா? அது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ராசஸே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலா வந்து இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றது தான் வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். அவங்களோட டோனுக்கு மேட்ச் பண்ணி அத ஃபுல்லா நம்ம வந்து கொண்டு வரதெல்லாம் வந்து எனக்கு அது பண்ணும்போதே வந்து அப்படியே பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு பண்ணிட்டுருப்பேன் நானு. ஸோ ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம வந்து கன்சீலர் போடுறோம். ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணும்போது அந்த டைம்ல தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாரி பிரைடு வந்து என்னோட பிரஷ் குத்துதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி சொன்னேன் அப்படின்ட்டு. இவங்க நான்சி என்ன பண்ணாங்கன்னா, பொறுமையா "ஆத்தி லைட்டா குத்துது" அப்படின்னாங்க. "ஓகே, ஓகே, ஓகே, ஓகே. நான் ஸ்பஞ்சில மாறிடுறேன்" அப்படின்னு. அது வந்து செம கியூட்டா இருந்தது. ஓகே நம்ம ஃபீலிங்க பார்த்து பொறுமையா அவங்க வந்து யோசிச்சு சொன்னாங்க. ஸோ அதுக்கடுத்து கன்சீலர், ஹைலைட்டர் முடிச்சுட்டு கான்டோர் பண்ணிட்டுருந்தோம். க்ரீம் கான்டோர். இவங்க வந்து ரொம்ப டிஃபைன்டா சீக்ஸ்லாம் நல்லா அப்படியே இதுவா தெரிய வேண்டாம் அப்படின்னாங்க. அதுக்கேத்த மாரி ரொம்ப மைல்டான க்ரீம் கான்டோர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பேக்கிங் போறோம். கண்ணுக்கு கீழ ஃபுல்லா நல்லா செட் பண்றோம். இது ஒரு மெயினான ஒரு ப்ராசஸ். அப்பதான் நம்மளுக்கு மேக்கப் எந்த அளவுக்கு லாங் ஸ்டே இருக்கு அப்படின்றது இதனால தான் செட்டிங்ல தான் தெரியும். அதுக்கு அடுத்து ப்ளஷ். ப்ளஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்குல்ல இவங்களுக்கு. ரொ அப்படியே இவங்க ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாரி ஒரு காப்பர் ஷேட் வந்து போட்டிருந்தேன் மேக்ல இருந்து. அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து ஹைலைட்டிங். ஹைலைட்டிங் பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்பயும் புடிச்ச மாதிரி நல்லா க்ளோயியா குடுத்தேன். ஒன்லி இஃப் பிரைடு வந்து, "ஐயோ! எனக்கு ரொம்ப ஹைலைட்டர் வேணாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இங்க போடாதீங்க, அங்க போடாதீங்க" அப்படின்னு சொன்னா மட்டும் தான் நான் ஹைலைட்டர் வந்து இது பண்ணுவேன். மத்தபடி எனக்கு பேஸ்ல வந்து எப்படி போட்டா நல்லாருக்குமோ, அந்த மாரி தான் நான் ப்ரிஃபர் பண்ணி போடுவேன். அதுக்கடுத்து நம்ம ஐப்ரோ போயிட்டோம். இவங்களுக்கு ஏதோ இந்த ஷாட் கூட எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இவங்க ஐப்ரோ ட்ரா பண்றது. அந்த டைம்ல தான் இவங்களோட ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்களோட சிஸ்டர் வந்து அப்படியே ஒட்டி விட்டுட்டு இருந்தாங்க சைட்ல. ஒரே டைம்ல எல்லா இதுவும் வந்து நடந்துட்டு இருந்தது. அடுத்து நம்ம ஐஸ்க்கு போயிட்டோம். கண்ணுக்கு எந்த மாரி வேணும் அப்படின்னு கேட்டா, அவங்க ஒரு இது மட்டும் இதுவா இருந்தாங்க. ரொம்ப லைட்டா, சட்டிலா, ஓவரா போல்டா அந்த மாரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால கண்ணு வந்து ரொம்ப ஃப்ளஷ் டோன்லயே அவங்க 2 சாரிக்கும் ஏத்த மாரி போட்டுட்டு, லைட்டா ஷிம்மர்ஸ் வந்து ஷார்லட் டில்பரிலருந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப ஸ்கின்னே க்ளோ ஆகுற மாரி, அந்த மாரி ஒரு மைல்டா இருக்கும். அது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அத தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் காஜல் போயிட்டோம். பிரைடுக்கு வந்து கண்ணு ரொம்ப சென்சிட்டிவ் இவங்களுக்கு. அதனால சீக்கிரமா கண்லருந்து தண்ணி வந்துரும் அப்டின்ட்டு, கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் எடுத்து நம்ம வந்து காஜல் அப்ளை பண்ணோம். காஜல் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட் பிரேக் விட்டுட்டு, அடுத்து மஸ்காரா போடுறோம். லோவர் லேஷ் லைன்ல வந்து மஸ்காரா போட்டுட்டு, அது ட்ரை ஆனோனே மேல போடுவேன் நானு எப்பயுமே. ஸோ, அதுக்கடுத்து நம்ம லிப்ஸ் வந்துட்டோம். லிப்ஸ வந்து நல்லா ப்ரைம் பண்ணிட்டு, லிப் லைனர் குடுத்தேன். மேக்கோட லைனர் யூஸ் பண்ணி, அதுக்கடுத்து நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்றோம். அடுத்து ஃபேஸ் ஃபுல்லா செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிட்டு நான் லேஷஸ் ஒட்டுறேன். லேஷஸ் ஒட்டுன அப்புறம் நான் வந்து லைனர் வந்து டச் அப் பண்ணுவேன் எப்பயுமே. ஃபர்ஸ்ட்டு லைனர் போட்டு லேஷ் போட்டா செட் ஆகாது எனக்கு எனக்கு பர்சனலா. ஸோ அவ்வளோதான் மேக்கப் முடிச்சுட்டோம். மேக்கப் முடிச்சோனே பின்னாடி கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்காக ஃப்ளவர்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் நான் கட்டி விட்ட ஃப்ளவர்ஸ். அவங்க வந்து ப்ரூச் குட்டியா வேணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி ப்ரூச் பண்ணி, அவங்க சாரி கலருக்கு மேட்ச் பண்ணி நான் எடுத்துட்டு வந்தேன். கீழ பிரைட்ல வைக்கிறதுக்கும் குட்டி குட்டியா கேட்டிருந்தாங்க பஞ்ச். ஸோ ஓவரா பஞ்ச் வச்சாலும் நல்லா இருக்காது. ஸோ அந்த இதுக்கு ஏத்த மாரி நம்ம வச்சுட்டு, அப்பதான் நம்ம கட்டி விடுறோம். கட்டி விட்டுட்டு ஜுவல்ஸ்லாம் வேகமா மாட்டிட்டுருக்கோம். இந்த ஷாட்லயே உங்களுக்கு தெரியும். அவங்க ஸ்கின் வந்து அவங்க பேஸ் மேக்கப் வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து ரொம்ப பார்த்து பார்த்து சொன்னாங்க எனக்கு. ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ஃபேஸ் செட் ஆகாத மாரி வேண்டாம். இப்படி வேண்டாம், அப்படி வேண்டான்ட்டு. அதனால ஃபைனல் லுக் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி வந்தோனே எனக்கும் ஹாப்பி. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. மேக்கப் எப்படி பண்ணியிருக்கேன்? அவங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படின்ட்டு. இவங்க வந்து இந்த பிரைடு தான் கேட்காமலே ஃபோட்டோஸ் அனுப்பிட்டாங்க. நான் அந்த ஃபோட்டோஸையும் அட்டாச் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்கு ஃபைனல் லுக் அப்படின்னு சொல்லுங்க.
பிரைடு ஃபோட்டோ ஷூட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அடுத்து பிரைடோட அம்மாக்கு ஹேர் மட்டும் பண்ணி விடணும் அப்டின்னாங்க. அத வேகமா பண்ணிட்டு பிரைடு கிட்ட வந்து அம்மா அத பண்ணிட்டுருக்கும்போது, பிரைடு வந்து அவங்க ஃபீட்பேக் சொல்லிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து, "இல்ல நான் எழுதி அனுப்பிடுறேன்" அப்டின்னு ஷை ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதனால வந்து இட்ஸ் ஓகே அப்டின்ட்டு நம்ம வேலைய வந்து கன்டின்யூ பண்ணிட்டுருந்தோம். ஸோ அவங்க அம்மாக்கு ஹேர் முடிச்சுட்டு அவங்களோட தங்கச்சி வந்தாங்க. அவங்க தங்கச்சிக்கும் வந்து ஹேர் எப்டி வேணும், மேக்கப் எப்டி வேணும் அப்டின்றத வந்து அவங்க வந்து ஆல்ரெடி வந்து எல்லாமே டிசைட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால நம்மளுக்கும் வந்து வேலை வந்து ஈஸியா முடிஞ்சிரும் இந்த மாரி இருக்கும்போது தான். ஸோ இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட்டு ஹேர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னன்னா பிரைட்ஸ்மெய்டுக்கு தான் அன்னைக்கு நம்ம வந்து மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஒருத்தங்க மாறி மாறி வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஹேர் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கும்போது க்ரூம்க்கும் மேக்கப் பண்ணிட்டா அவங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்துருவாங்க அப்படின்னு க்ரூம் வந்துட்டாரு. அதனால வேகமா க்ரூம்க்கு வந்து மேக்கப்பும், ஹேர் செட்டிங்கும் பண்ணிட்டுருந்தோம். அந்த டைம்ல தான் பிரைடும் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுருக்கும்போது நடுவுல வந்தாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு. பிரைட்ஸ்மெய்ட வந்து உட்கார வச்சு திருப்பி அவங்களுக்கு வந்து கன்டின்யூ பண்ணிட்டுருந்தோம். ஓகே மேக்கப் வந்து ப்ரெப்பிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஹேர் பை த டைம் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து பிரைடோட அப்பா வந்தாரு. வந்துட்டு அவங்களுக்கு ஹேர் மட்டும் செட் பண்ணோம் அப்படின்னோனே, சரி ஓகே. அப்போ வந்து அவருக்கு முடிச்சுட்டு திருப்பி பிரைட்ஸ்மெய்ட் இது பண்ணலாம் அப்படின்னு. திருப்பி அந்த குட்டி பொண்ணு வந்து திருப்பி எழுப்பி விட்டுட்டேன் நானு. அதுக்கடுத்து திருப்பி உட்கார வச்சு திருப்பி மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது, பொண்ணுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு திருப்பி அந்த பொண்ண எழுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஓரமா நின்னு வேகமா பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து திருப்பி க்ரூம் வந்துட்டாரு. வந்துட்டு பிரைட் சொன்னாங்க, "க்ரூம்க்கு வந்து ஹேர இப்படி தூக்கி செட் பண்ணி குடுங்க. ஃபேஸ்ல விழ வேணாம்" அப்படின்ட்டு. திருப்பி பிரைட்ஸ்மெய்ட எழுப்பி விட்டுட்டு நம்ம வந்து அத பண்ணோம். அதுக்கடுத்து வந்து ஃபுல்லா எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி அங்க வேகமா கெளம்பிட்டோம். அங்கருந்து 10 மினிட்ஸ் அந்த மாரி தான் அந்த ஃபேமிஸ் ஃபேஷன் நம்ம வந்து ஷிவாங்கி ட்ரெஸ்ஸ வந்து ஸ்டிச் பண்ண குடுத்துருந்தோம் இல்லையா? அந்த இடம். அதனால செகண்ட் சாரி சேஞ்ச் இருந்தது. ஸோ அதுக்குள்ள வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் வாங்க வேண்டியதா பெண்டிங் இருந்தது. ஸோ போய் வாங்கிர்லாம் அப்டின்ட்டு போம்போது, அங்க பயங்கர டிராஃபிக் இருக்கும். ஐஓசி கிட்ட. ஸோ டிராஃபிக்கா இருக்கும் அப்டின்ட்டு போயிட்டு அத வாங்க போனா, லாஸ்ட் அந்த குட்டி குட்டி ஒர்க் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பெண்டிங் இருக்கு அப்டின்ட்டாங்க. ஐயய்யோ! செகண்ட் சாரி சேஞ்ச் வேற இருக்கே, வெயிட் பண்ண முடியாதேன்னும்போது, கரெக்ட்டா பிரைடு வந்து, "ஓகே ரிச்சுவல் முடியுதுடா, நீங்க வந்தீங்கன்னா சரியா இருக்கும்" அப்டின்ட்டாங்க. அதனால வந்தா சிக்னல்லயே ரொம்ப நேரம் கார் நின்றுச்சு. எனக்கு பயம் ஆயிருச்சு. பிரைடு வந்துருவாங்க அப்டின்ட்டு. கார்லேருந்து இறங்கி ரோட்லயே ஓடுறேன் நானு. வேகமா நடந்து, உள்ள வேகமா போய் பார்த்தா, பிரைடு இன்னும் ரிச்சுவல் முடியாம அங்க ஸ்டேஜ்ல தான் இருந்தாங்க. அப்பாடா! ரொம்ப டிலே ஆகல அப்டின்னு ஒரு லைட்டா ஒரு இது என்ன சொல்றது? மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். உள்ள போய் பிரைட் ரூம்ல வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஆனா வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் அப்புறம் தான் பிரைடு வந்தாங்க. ஸோ அதனால என்னன்னா டிராஃபிக்ல மாட்டி பிரைடு வந்துட்டாங்கன்னா செம்ம டென்ஷன். அவங்களுக்கும் சரி, நம்மளுக்கும் சரி. அதனால சீக்கிரம் வந்துட்டனால பிரச்சனை இல்ல. சாரியும் நம்ம ஆல்ரெடி ப்ரீ ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதனால 2 மினிட்ஸ் தான் முடிஞ்சிருச்சு. ஜுவல்ஸு, சாரி அதெல்லாம் வந்து மாத்தி விட்டுட்டு, அவங்கள கப்பு சிக்குன்னு அனுப்பி விட்டுட்டோம். இவங்களுக்கு வந்து சாரி ரொம்ப அழகா செட் ஆயிருந்தது. ஒரு சில பேருக்கு வந்து சாரி கட்டினா அப்படியே அவங்க பாடிக்கு வந்து கரெக்ட்டா ஃபிட்டா நிக்கும். அந்த மாரி தான் இவங்களுக்கும் இங்க நல்லா இருந்தது. சாரி சேஞ்சுக்கு டைம்லாம் பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் தான். இஃப் அங்க வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணலனா, ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் தான். வேகமா முடிச்சிடலாம். அது தவிர்த்து ஜுவல்ஸ் ஏதாவது அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா, இல்லன்னா பின்னாடி ஃப்ளவர்ஸ் மாத்தணும்னு கேட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா. மத்தபடி நம்ம வந்து வேகமா முடிச்சிடலாம். இஃப் இந்த மாரி யாருமே இல்ல பார்த்தீங்களா, சாரி சேஞ்ச்க்கு அந்த மாரி. பட் ஆனா ஒரு சில டைம் வந்து எனக்கும் பிரைடு வந்திருக்காங்க. மொத்தமா ஒரு 10 பேர் உள்ள வந்துட்டு கைய பிடிச்சுருவாங்க. இது அப்டின்ட்டு. அப்ப செம்ம பேனிக் ஆகும். இவங்க வந்து செம்ம ஸ்வீட். யாருமே உள்ள விடக்கூடாது. ஆர்த்தி அவங்க வேலைய பார்க்க விட்டுருங்க அப்டின்ற மாரி சொல்ட்டாங்க. இதுதான் ஃபைனல் லுக். சாரி ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுக்கு. அண்ட் மேக்கப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேருந்து முடிச்சுட்டு வெளிய போம்போது, அப்பதான் வந்து ஃபோட்டோகிராஃபர் நான் கூப்பிட்டுருந்தேன் நெக்ஸ்ட் டே எனக்கு ஃபோட்டோ எடுத்தாங்கன்ட்டு. அவரு அப்பதான் சொல்றாரு, "இந்த மாரி என்னால வர முடியல. இன்னொரு ஈவென்ட் இருக்கு. நான் வேற யாரையும் அனுப்பி வைக்கவா? நான் பார்க்குறேன். நெறைய பேர் புக்டா இருக்காங்க" அப்டின்னாங்க. அது ஒரு டென்ஷன் நம்மளுக்கு. திருப்பி நம்ம அங்கருந்து ஃபேமஸ் ஃபேஷன் 2வது வாட்டி போறோம். போயிட்டு அங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க நம்ம காஸ்டியூம. அத வாங்கிட்டு, அத நான் குட்டி குட்டியா ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். அத தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத இது பண்ணிட்டு நான் அங்கருந்து கெளம்பிட்டேன். அங்க பயங்கர டயர்டு. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ரிட்டர்ன் போறோம் இல்லையா? அப்பவே எனக்கு வந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு. பயங்கர சிக்கு நானு அப்போ. நைட்டு அவ்ளோ ஃபீவரு, ரொம்ப கோல்டு. எனக்கு வந்து ஐயோ! நாளைக்கு ஈவென்ட் இருக்கே, எப்படி போக போறோம்? அப்படின்ற மாரி இருந்தது. இந்த மாரி உடம்பு முடியாம இருந்தது. அந்த டைம்ல நான் 1 வாரத்துக்கு நான் வந்து முடியாமலே இருந்தேன். அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னே தெரியல. மேபி அந்த ஜூஸ் ஆசையா குடிச்சதுனால எனக்கு போட்டுருச்சா அப்படின்னு தெரியல. எனக்கு எப்பயுமே ஜூஸ் வந்து
வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து பயங்கரமா போட்டுரும். ஸோ நான் வந்து அடுத்து சாரோட ஈவெண்ட்ல எடுத்த விலாக் வந்து நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன். இதுவே இவ்ளோ லேட்டு. பட் ஆனா பை திஸ் டைம் உங்க எல்லாருக்குமே பழகியிருக்கும். எல்லாமே நம்ம சேனல்ல லேட்டா தான் வரும் அப்டின்ட்டு. இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாரி மேக்கப் பண்ணணும், இல்லன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருக்காவது வந்து ஃபங்ஷன் இருக்கு அப்டின்னா கண்டிப்பா என்ன வந்து கூப்பிடுங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்லன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீச் அவுட் பண்ணுங்க. இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.